விஜயை நான் மீட் பண்ணுறதுக்கு நானே ஒரு வாய்ப்பை உருவாக்குவேன். அது எனக்காகவோ என் கட்சிக்காகவோ கிடையாது, மக்களுக்காக, என் தொகுதி மக்களுக்காக அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார்? மதிமுக எம்பி துரை வைகோ அவர்கள். அவர் தான். அவர் கருப்பு சட்டை போட்டு முதல்வர் வர்றாரு திருச்சிக்கு, அன்னைக்கு கருப்பு சட்டை போட்டு ப்ரெஸ் மீட். இந்த கருப்பு சட்டைக்கு அப்புறம் வருவோம். முதல்ல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை பார்ப்பதற்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவேன், இப்போ இல்லைனாலும் கூடிய விரைவில் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவேன், அதனால் நான் சந்தித்து எங்களுக்காகவும் எங்கள் கட்சிக்காகவும் பேசுகிறதுக்காக சந்திக்க மாட்டேன், ஒரு எம்பியாக என் தொகுதி மக்களுக்கு சில விஷயங்களை நான் பண்ணணும், என்னுடைய கடமையை நான் ஆடணும், அதுக்காக சந்திப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப மங்களகரமாக ஆரம்பிச்சிருக்கிறாரு துரை வைகோ அவர்கள். அந்த வாய்ப்புகளை உருவாக்குவேன். நான் இந்த தொகுதியின் அது எனக்காக கிடையாது, எங்கள் இயக்கம் மதிமுக காண்டி கிடையாது. இந்த திருச்சி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதி மக்களுக்கு நான் ஆற்ற வேண்டிய பணிக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பினை நான் உருவாக்குவேன். அதுக்கு அடுத்தது ஒரு மாதமாக இப்போ கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கடந்து போய்கிட்டு இருக்கு. இந்த கவர்மெண்ட்டை எப்படி நடக்கிறத எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு துரை வைகோ அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தான் அரசு அதிகாரிகள்லேருந்து எல்லாரையுமே ரீஷபிள் பண்ணி ஒரு புது அதிகாரிகள்லாம் நியமனம் பண்ணி முடிக்கிறாங்க, ஒரு அளவுக்கு தான் செட்டில் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ உடனே 24 மணி நேரத்தில் என்ன பண்ண, ஒரு வாரத்தில் என்ன பண்ண அப்படிலாம் நம்ம கேட்க முடியாது. ஸோ வி ஹாவ் டு கிவ் தம் சம் டைம், அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு துரை வைகோ அவர்கள். அதிகாரிகளுடைய அவங்களே இன்னைக்கு பணிமாற்றம் டிரான்ஸ்ஃபர் நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில புதிய அதிகாரிகள் பொறுப்பேற்று இப்ப இருக்கிற சூழ்நிலை பிரச்சனைகளா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்களுக்கு கால அவகாசம் கண்டிப்பா கொடுக்கணும். நம்ம 24 மணி நேரத்தில் இல்லாட்டி ஒரு வாரத்திலேயோ இல்லாட்டி ஒரு மாசத்திலேயோ அந்த மாற்றங்களை நாம் உருவாக்க முடியாது. நீங்க ஒரு குறைஞ்சபட்சம் 6 மாதத்திலிருந்து ஒரு வருஷம் நீங்க கொடுத்தாதான் இந்த புதிய அரசாங்கத்தினால அந்த மாற்றங்களை உருவாக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. நான் அதை தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நான் அதுக்கு அடுத்தது கருப்பு சட்டை. என்ன சார், முதல்வர் வர்ற அன்னைக்கு கருப்பு சட்டை ஓடுறீங்க, எதிர்ப்பாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்கு டவுட் வரும்ல. கருப்புக்கு பின்னாடி பல வரலாறு இருக்குது நமக்கு. பலூன் விடுறதா இருக்கட்டும், கருப்பு கொடிகள் பறக்கிறதா இருக்கட்டும், கருப்பு கொடை பிடிக்கிறதா இருக்கட்டும், இப்படி ஏகப்பட்டது இருக்குல்ல. அந்த மாதிரி இருக்கையில் இந்த கருப்பு சட்டை அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு அந்த டவுட் வந்துருச்சு. முதல்வர் வர்ற அன்றைக்கி கருப்பு சட்டை, அப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், நான் தம்பி வேறு சட்டை இல்லை தம்பி, கருப்பு நான் ஒரு கலராக பார்க்குறேன், அவ்வளோதான், இதுக்கு பின்னாடி எந்த ஒரு அரசியலும் கிடையாது. நான் இப்போ நான் வேறு ஒரு இதுவாக போய்கிட்டு இருந்தேன், அப்போ சட்டை எல்லாம் காலியாக போச்சு, இந்த சட்டை தான் இருந்துச்சு, சரின்னு எடுத்து போட்டிருக்கேன். நான் நாத்திகம் இல்லைப்பா, நான் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு ஆள், அதனால் அந்த கருப்பு கலரை வெறும் கலராக பார்க்கணும், எனக்கு கருப்புன்னா ஃபேவரட் கலர், அதுக்கு பின்னாடி எந்த அரசியலையும் நீங்கள் புகுத்திடாதீங்க, இது பெரும் பிரச்சனை. அவர் கூட தப்பாக எடுத்துக்க மாட்டார், முதல்வர் விஜய் அவர்கள் கூட நான் கருப்பு சட்டையை போட்டதை அவர் பெருசாக தப்பாக எடுத்துக்க மாட்டார், நீங்கள் ஏதாவது கிளப்பி விட்டு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு துரை வைகோ அவர்கள். கருப்பு எனக்கு பிடிச்ச கலருங்க. நான் நாத்திகவாதி கிடையாது. நான் நாத்திகவாதி கிடையாது, இறை நம்பிக்கை உடையவன். இறை நம்பிக்கை உடையவரா இருந்தாலுமே கருப்புங்கிற ஒரு நிறமா தான் பாக்குறேன். நான் எனக்கு இன்னும் சொல்றேன், 4 நாள் டூருங்க, சட்டை கிடையாது, ஒண்ணுதான் இருந்தது. அது அவரும் ஒண்ணு தவறா நினைக்க போறது கிடையாது, இவங்க யாரும் தவறா நினைக்க. நீங்க புதுசா ஒண்ணு போட்டு நீங்க பிரச்சனை உண்டாக்கிறாதீங்க.